என்னாச்சு பொண்ணு மாதிரி அடக்குடக்கமா உட்காந்துருக்கு, என்ன கதை? அண்ணா நீ தானே அவனை வர சொல்லியிருந்த. ஓ, உன் லவ் மேட்ரு. ஆமாண்ணா, அப்பாட்ட பேசிட்டியாண்ணா ப்ளீஸ்ண்ணா. பேசுறேன், ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சில கேள்வி கேட்பேன். அவன் அதுக்கு சம்மதிச்சாம்னா நான் அம்மா அப்பாட்ட சொல்லி சம்மதம் வாங்கிடுறேன். சரியா? சரிண்ணா, வந்துடுவாண்ணா இப்போ. சரி, அவனை கூட்டு வா. சீக்கிரம் வாடா, அண்ணா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தம்பி உட்காரு. அவளை கல்யாணம் பண்ணி தாரேன், சரியா? ஆனா ஒரு 2 கேள்வி கேட்பேன், அதுக்கு நீ பதில் சொல்லிட்டா போதும். என்ன முதல் விஷயம் என்ன, கல்யாணம் முடிஞ்ச கையோட தனி கொடுத்துட்டு வந்து உங்க அம்மா அப்பா விட்டுட்டு வந்துடும். சம்மதமா? அவளுக்கான உயிரே கொடுக்கும். இப்ப கையெடு. உயிரை கொடுக்கலாம் இருக்கட்டும். 2வது வேலை என்னாச்சு? வேலை ட்ரை பண்ணிருக்கேன். ஏன்னா இப்ப இவன் கதைக்கு ஒப்பிட மாட்டான், சரியா? பெத்த தாய் தகப்பனை விட்டு ஒருத்தன் வாரானா உன்னை வச்சு காலம் தள்ள மாட்டான். உன்னோட பெட்ரோல் விலை கிடைச்சி இழுத்துட்டு ஓடிடுவான். நான் கிளம்புறேன். கூட்டு வச்சு அசிங்கப்படுத்துறியா உங்க அண்ணனை வச்சு? இல்ல நான் போறேன். அண்ணா நீ தானே கேட்ட அப்பா அம்மா விட்டுட்டு வரையான், அவன் சரின்னு சொன்னான். லூசாப்ல அதை அவனை வச்சு நான் டெஸ்ட், சரியா? அப்பா அம்மா இல்லாம நான் வரமாட்டேன், எங்க அப்பா அம்மா சமூகத்தோட பண்ணுவான்னு சொன்னா நான் இன்னைக்கே நம்ம அப்பா அம்மாவுக்கு தெரியாம ரிஜிஸ்டர் பண்ணி விட்டுருப்பேன். அதை விட்டுப்பட்டு அவன் இப்பவுமே விட்டு வராங்க, நாளைக்கு ஒண்ணு விட்டு போயிட்டானா புரிஞ்சுக்கப்ல. நீ எவனாலும் ஈஸியா நம்பி தொலைச்சிருந்த, குடும்ப மான முறையை சேர்த்து வெளியே போயிருது. ஒரு அவன்கிட்ட நான் போய் தனியா போய் பேசிட்டு வரேன். ஏன்னா ஒப்பேர்னா பார்ப்போம், இல்லை உங்க தலையெழுத்து. இல்லை தம்பி இங்க வா. அதாவது சொல்றேன், தப்பா நினைக்காத, ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன் அவளை. ஏன்னா லவ் பண்ணது பிரச்சனை இல்லாமல, நான் என்ன சொல்றதுன்னா நீ உங்க அம்மா அப்பாவுக்கும் இற போடுற மாதிரி இருக்கணும். ஏன்னா அங்கேயே நீ தெண்டச்சோட திங்கிற மாதிரி இருந்தா இப்ப இவ்வளவு வச்சு எப்படி நினைப்ப? நான் இப்பவும் சொல்லுங்க, காதலுக்கு எதிரானவன் கிடையாது, ஜாதிக்கு எதிரானவன் கிடையாது, மதத்துக்கு எதிரானவன் கிடையாது. ஆனால் நீங்க அதுக்கு தகுதியாகவும் இருந்து அதுக்கு உண்டான திறமையும் வளர்த்துக்கணும். 90 காலகட்டத்தில் நீ முன்னேறி வந்தாதான்டா எங்கள் அப்பா அவனுக்கு கல்யாணம் பண்ணி தருவாங்கன்னா அவன் அந்த காதலுக்காக எதையும் செஞ்சான். இப்போ அப்படியா? முத நாள் பார்க்குறீங்க, 2ஆம் நாள் நம்புறவங்க, 3ஆம் நாள் கூட்டி போயிருங்க. கேட்டால் காதலிங்க, அது காதல் கிடையாது. ஏன்னா அது பேரே எனக்கு சொல்ல விரும்பலை. இப்பவும் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கேன், 2 வருஷம் டைம் தரேன். அவருக்கு நான் யாருக்கும் பேசி கொடுக்க விட மாட்டேன். நீ உனக்குண்டான வேலையை தகுதியான சம்பளத்தோட வந்தனா, உங்க அப்பா அம்மாவோட சம்பளத்தோட வந்தனா தாராளமா கல்யாணம் பண்ணி, சரியா? உனக்குண்டான இதை நீ உருவாக்கிப்பா, சரியா? போயிட்டு வா, தப்பா நினைக்காத. ஏன்னா என் வீட்டு பிள்ளை எனக்கு முக்கியமா இல்லையால, அதுக்காக சொல்றேன். 90 காலகட்டத்தில் இருந்த காதலை தான் இப்போ நான் கேட்கேன், சரி? அப்போ ஜாதி ஆதிக்கத்தும் அந்த மாதிரி விஷயங்கள் பிரச்சனை இருந்துச்சு. இப்போ ஜாதிய மதமும் பிரச்சனை இல்லையே காதலுக்கு. இப்போ காதலிக்கிறவன் தானே பிரச்சனையா இருக்கான், அதுதான் பெரிய பிரச்சனை. அதை தடுக்கத்தான் சொல்றேன். நீ தகுதியை உண்டாக்கிட்டு வா. நீ ஜாதி மதம் எதுவா இருந்தாலும் கேப்டன் சேர்த்து வைக்க. கிட்டத்தட்ட ஏஜென்ட் ஆயிரும் நினைக்கிறேன், போற போக்க போட்டா போய் தொலைங்க. அவளுக்கும் பொம்பளுக்கும் அவசரம் காதல் சொல்லுறாங்க அனைவரும் தன்னார் மூச்சு கலவரம் காதல்